நம்முடைய வாழ்க்கையில அநேகர் நம்மளுக்கு இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனா மறந்துருப்பாங்க இல்லையா? நாமளும் எதிர்பார்த்திருக்கோம், இதை செய்யறேன்னு சொன்னாங்களே நம்மளை மறந்துட்டாங்களேன்னு. ஆனா நம்ம தேவன் நம்மளை மறக்கிற தேவன் அல்லங்க. இப்படியாக ஒரு சம்பவம் வேதத்துல இருக்கு. யோசேப்பு சிறைச்சாலையில இருந்த பொழுது பானபாத்திரக்காரனுக்கு அந்த சொப்பனத்தை விளக்கிட்டு சொல்லுவாரு, நீ வெளியில போகும் பொழுது என்னை மறந்துடாம தயவு காமிச்சு எப்படியாவது என்னை சிறைச்சாலையில இருந்து என்னையும் வெளியில கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா பானபாத்திரக்காரன் சுத்தமா யோசேப்பை மறந்துடுவாரு. ஆனா தேவன் யோசேப்பை மறக்கலங்க. ஒரு சிச்சுவேஷன் உண்டாக்கி அழகா யோசேப்பை வெளியில கொண்டு வந்து தேவன் உயர்த்துவாரு. அதனாலதான் தேவன் வசனத்துல சொல்றாரு, ஐசையா 49:15, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு. ஆமாங்க, ஒரு ஸ்திரீ, ஒரு தாய் தனக்கு இருந்த பயங்கரமான டயர்ட்னால, வேலை பழுனால ஒருவேளை தன்னுடைய குழந்தை மறந்து உறங்கலாம். ஆனா தேவன் நம்மளை மறக்கவே மாட்டாருங்க. மற்றவங்க மறந்தாலும் தேவன் ஒரு நாள் நம்மை மறக்க மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில அநேகர் நம்மளுக்கு இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு